வணக்கம் சொந்தங்களே. நம்ம அன்னைஸ் கிச்சன்லேருந்து தை அமாவாசைக்கோசரம் என்னென்ன சமையல் பண்ணுன்றதை காட்ட போகிறேன். இன்று தை அமாவாசை. இறந்து போன நம் முன்னோர்களுக்கு நாம் அவர்கள் பிடித்த உணவை சமைத்து படைத்தால் நம் சந்ததியினர் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ அவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். தை அமாவாசை இன்று நமது அன்னைஸ் கிச்சனில் என்னென்ன செய்திருக்கோம் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வாங்க. அப்பளம், உளுந்து வடை, இது சும்மா அப்படியே உடச்செல்லாம் அரைச்சி எடுத்தது. தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாலாம் அரைக்கலை. இதில் ஒன்றும் பாதிமாக உளுந்து கத்தால இந்த மாதிரி கொஞ்சம் வடை கொஞ்சம் சப்பையாக தெரியும். ஆனால் நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வறுவல், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வறுவல், புடலங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், கேரட்டும் பீன்ஸும் பொரியல், பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல். இது தேங்காய் பால் எடுத்து சவுச்சவு கூட்டு, இது பீட்ரூட் பச்சடி. இது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போ செஞ்சாலும் பீட்ரூட் போட்டு சர்க்கரை கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டு செய்கிறது. இது நான் எப்போ படைத்தாலும் எங்கள் மாமியார் படைக்கும் போதெல்லாம், அமாவாசைக்கும் சரி தவசத்துக்கும் சரி படைக்கும் போதெல்லாம் இது செஞ்சு வச்சு நான் படைப்பேன். சுட சுட சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார். இன்றைக்கி 2 பாயசம் செஞ்சுருக்கேன். இது பாசிப்பருப்பு பாயசம், வெல்லம் போட்டு செஞ்சது பாசிப்பருப்பு பாயசம். இது சேமியா பாயசம், ரசம், தயிர், ரசம் தயிர். இதுதான் தை அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் அன்னைஸ் கிச்சனில் செய்த சமையல். உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குதோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் தனியாக செஞ்சு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.